கூறியபடி நக்கீரர் திருக்காலத்தியை அடைந்தவுடன் அங்கே கைலை வந்துவிட்டது. நக்கீரர் கைலை தரிசனம் கண்டு தொழுநோய் நீங்கியவராக திருப்பரங்குன்றம் திரும்பினார். அடுத்ததாக பராசர குமாரர்கள் தவம் செய்த தலமாகிய திருப்பரங்குன்ற வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். நீர்நிலைகளை மாசுபடுத்திய தன் குமாரர்களை மீன்களாகும்படி பராசர முனிவர் சபித்தார். அதன்படி சரவணத்தில் மீன்களாக வாழ்ந்து வந்த பராசர குமாரர்கள் அம்பிகையின் ஞானப்பால் சிதறல்களை பருகிய பிறகு சாப விமோச்சனம் பெற்றனர். அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்து நற்கதி பெற்றனர். அடுத்ததாக வாய்மை நோன்பு, அதாவது சத்திய விரதம் மேற்கொண்டு அதில் வெற்றி கண்ட அரிச்சந்திரன் திருப்பரங்குன்றத்தில் முருகனையும் ஈசனையும் வழிபட்டதுடன் அவர்களுக்கு கோவில் எடுத்து திருவிழாவும் கொண்டாடியதாக தலபுராணம் கூறுகிறது. அவன் முருகன் விழாவை உத்திரட்டாதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கினான். ஹரிச்சந்திரன் புனர்பூசத்தில் தேர்திருவிழாவும் பூச நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி விழாவும் நடத்தினான் என்றும் தலவரலாறு கூறுகிறது. அடுத்ததாக